இந்த அல்லாஹ் அக்பர்னா உலகமே அழிஞ்சு போ, உலகமே அழிஞ்சு போன்னு சொல்றாங்க. தமிழ்ல சொன்னா ஓச்சு போடானா. அடி முட்டாளே, அடி முட்டாள். பாங்குனா என்ன தெரியுமா அண்ணே? 1408 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அடிமை நீக்ரோ எங்க இஸ்லாத்தை தழுவினார். அப்பொழுது எங்க பெருமானார் மதீனாவின் கவர்னராக அவரை நியமித்தார். ஒரு அடிமை நீக்ரோ. இன்று கூட வாழ்ந்த அமெரிக்கா, வளர்ச்சியுற்ற அமெரிக்காவில் நீக்ரோக்களை தீண்டத்தகாதவர்களாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இஸ்லாம் அன்றே தீண்டாமையை ஒழித்து 1408 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அடிமை நீக்ரோ எழுப்பிய குரல் தான் அந்த குரல். ஒரு அடிமைக்கு எவ்வளவு மகத்துவம் பாருங்கள். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்க தீண்டத்தகாதவன் மாதிரி அந்த அரபு நாட்டுல அந்த அடிமை நீக்ரோ, அந்த அடிமை எழுப்பிய குரல் அல்லாஹு அக்பர், இறைவன் ஒருவனே, எல்லாம் வாங்க, வெற்றிக்கு வாருங்கள், தொழுகைக்கு வாருங்கள். அவர் எழுப்பினது எங்களுக்கு என்ன செவிட்டுக்காதா கத்த சொல்றோம்? இல்லனே. அந்த அடிமை குரல் அணையக்கூடாது என்பதற்காக இப்ப அமெரிக்கால வாங்க சொல்லிட்டு இருப்பான், பிலடெல்பியால பஜ்ருக்கு. இன்னும் 2 நிமிஷம் கழிச்சு கலிபோர்னியால சொல்லுவான். அப்படி 2 நிமிஷம் கழிச்சு கொண்டு வந்தீங்கன்னா உலகத்தில் எங்காவது ஒரு இடத்தில் 24 மணி நேரமும் பாங்கின் ஒலி கேட்டுக்கொண்டே இருக்கிறது. எந்த ஒலி? அந்த அடிமை நீக்ரோ எழுப்பிய ஒலியை நாங்கள் அணையாமல் வைத்திருப்பதற்கு காரணமே ஆண்டான் அடிமைத்தனம் ஒழியக்கூட வேண்டும் என்பதற்காகத்தான். அது தெரியாத அறிவு கட்டம் முண்டான். வீட்டு வேலைக்காரனே ஐயர் தான் வச்சிருக்கிற ராமகோபால. நான் ஒரு தீண்டத்தகாதவன் குடிச்ச டீயை குடிக்கிறேன், இதே சங்கராச்சாரியார் செய்வானா? செய்ய மாட்டான். நீ என்னைக்குனாலும் சூத்திரம் தான், விபச்சாரி பையன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் தூக்கி வீசுங்கட்டு 2 லட்சம் பேரோட அவர் போய் புத்த மதத்தை தழுவினார். இஸ்லாத்தை ஏற்றிருப்பார். ஆனா அவர் ஏன் இஸ்லாம் ஏற்கலன்னா முகமது அலி ஜின்னாவுக்கு அவருக்கு இருந்த தொடர்பு வச்சு இந்த பரதேஷ் பசங்க ஏதாவது சொல்லிடுவாங்கன்னு சொல்லி போட்டு அவர் என்ன பண்ணார்? போய் புத்த மதத்தை தழுவினார். கிறிஸ்துவனா மாறி இருப்பார். ஆனா பிரிட்டிஷ்காரனுக்கு வேண்டியவன் சொல்லிடுவான்ட்டு நேரா போய் இந்தியாவில் உற்பத்தியான ஒரே மதம் புத்த மதம், சீக்கிய மதம் தான். மற்ற எல்லா மதங்களும் இந்தியாவுக்கு கிறிஸ்துவம், இஸ்லாம், இந்து இத்தனையுமே அந்நிய மதங்கள் தான். ஆதாரப்படி டாக்டர் ராதாகிருஷ்ணனை ஒத்துக்கொண்டிருக்கிறார், பண்டிட் ஜவஹர்லால் நேரு ஒத்துக்கொண்டிருக்கிறார், எல்லா சரித்திராசிரியர்களும் ஒத்துக்கிட்டாங்க. இவன் என்னமோ 4 வயது நின்றுட்டு ஒழுக்கமா இருங்க, நீங்க ஏதோ உங்க மார்க்கத்தை பிரசங்கம் பண்ணுங்க, எங்க மார்க்கத்தெல்லாம் தலையிடாதீங்க, நீங்க தாராளமா இந்துக்களை ஒற்றுமைப்படுத்துங்க. சேரவே முடியாது. 3700 ட்ரைபல் பீப்புள் தான் இருக்கிறாங்க. எங்க இருக்குது இந்து மதம்? அர்த்தம் சொன்னா உலகத்திலே விலை உயர்ந்த வாட்சி தர்றேன்னு சொல்லி நான் எங்கெங்கயோ சேலஞ்ச் பண்ணிட்டேன். ஒரு வயலும் சொல்ல மாட்டீங்க. 1 கோடி ரூபாய் தர்றீங்க, அர்த்தம் சொல்ல முடியுமா? உலகத்துல இந்திய மொழிகள்ல எந்த மொழியிலும் கிடையாது. இந்தியால பிறந்த மொழியிலும் கிடையாது. உலக மொழியில பார்சி மொழியில மாத்திரம் இருக்கு. திருடன் வேறு. அதையும் ஒத்துக்கிறானுங்க. கேட்டா ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, என்னமோ புருடா. இனிமேல் இப்படி எல்லாம் அனுமதிக்காதீங்க டிஜிபி பிளீஸ். ஏன்னா உங்களுக்கு பாவம் கமிஷனரா இருந்த காலத்திலிருந்து லூசு பையலோடைய